ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்ஃபோ ஒன் ஷார்ட் சேனல். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆதார் கார்டில் அட்ரஸ் மாற்றுறது எப்படின்னு. அதாவது நம்மளே வீட்டில் இருந்து ஆன்லைன் மூலயமா நம்ம ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸை எப்படி அப்டேட் பண்ணுறது, இல்லை ஆதார் கார்டோட அட்ரஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நாம் எப்படி ஆதார் ஆன்லைனில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் போய்ட்டு மை ஆதார் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும், மை ஆதார் அப்படின்னு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு கீழே வந்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா மை ஆதார் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கனாலே அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆதார் ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும். அதில் உங்களோட ஆதார் நம்பரையும் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா கேப்சா, அதில் இருக்கிற மாதிரி ஸ்மால் லெட்டர் கேபிட்டலில் பார்த்து கேப்சாவும் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும் 6 டிஜிட்டில். அந்த 6 டிஜிட் ஓடிபியை இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஆதார் அப்டேட் வந்து கண்டிப்பாக ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் நினச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் ஆன்லைனில் அப்டேட் பண்ண முடியும். இல்லைனா தாலுகா ஆஃபீஸ்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை ஆதார் சேவை மையத்தில் தான் நீங்கள் அப்டேட் பண்ண முடியும். கண்டிப்பாக மொபைல் நம்பர் நினச்சிருந்தா மட்டும் தான் நீங்கள் ஆன்லைனில் நீங்களே வீட்டிலேருந்து அப்ளை பண்ண முடியும். சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கீழே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் ஆயிடுச்சு. இதில் வந்து இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. டாக்குமெண்ட் அப்டேட்டு, டவுன்லோட் ஆதார் பிவிசி கார்டு ஆர்டர் பண்ணுறது எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம ஆதார் கார்டு சைடில் ஷோ பண்ணி நம்மளே பார்த்துக்கலாம். மேலே நம்ம ஃபோட்டோவை கிளிக் பண்ணனாலே நம்ம ஆதார் கார்டு ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அப்டேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட் ஆதார் ஆன்லைன் ஹெட் ஆஃப் ஃபேமிலி ப்ளஸ்ட் அட்ரஸ் அப்டேட் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஆன்லைன் அட்ரஸ் அப்டேட் ஆன்லைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம ஆதாரை ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 50 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் இதில் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் டீட்டெயிலாக படிச்சுட்டு கீழே வந்து ஓகேனா இதுக்கு வந்து 30 டேஸ் எடுத்துக்கும் அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் 1-2 வீக்ஸில் அப்படி அப்டேட் ஆகிடுது. இப்போ ப்ரொசீட் கொடுத்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரை வந்து நம்ம எடிட் பண்ண முடியாது. அட்ரஸ் அப்படிங்க மட்டும் தான் நமக்கு வந்து எனேபிளாக இருக்கும். அட்ரஸ் மட்டும் தான் நம்ம ஆன்லைனில் நம்மளே வீட்டில் இருந்து கரெக்ஷன் பண்ணுற மாதிரி எனேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அட்ரஸ் மட்டும் தான் நம்ம ஆன்லைனில் கரெக்ஷன் பண்ண முடியும். மற்ற எந்த டாக்குமெண்ட்டையும் நம்ம வந்து கரெக்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து அட்ரஸ் செலக்ட் பண்ணால் கீழே வந்து ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்குது ஆதாரில் இப்போ என்ன அட்ரஸ் இருக்குது அப்படிங்கிறது ஷோ ஆகுது. இந்த அட்ரஸ் கரெக்டான ஒரு செக், இந்த அட்ரஸை நம்ம இப்போ அப்டேட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்தது இதில் வந்து நம்ம வந்து புதுசாக அப்டேட் பண்ண போகிற அட்ரஸ் ஷீட்டில் இதில் கொடுக்கணும். பார்த்துக்கோங்க, நம்ம என்ன புதுசாக என்ன டேட்டில் அப்டேட் பண்ண போகிறோமோ அட்ரஸை அதை வந்து இதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒய்ஃப் ஆஃப் இல்லை டாட்டர் ஆஃப் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து உங்களோட ஃபாதர் இல்லை ஹஸ்பண்ட் நேமை அதில் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஆதாரில் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் டைப் பண்ணிட்டு அதே தான் தமிழ்லையும் இங்கே டைப் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அட்ரஸ் டோர் நம்பர் என்ன இப்போ புதுசாக என்ன டோர் நம்பர் வேணுமோ அந்த டோர் நம்பரை கீழே என்ட்ரு பண்ணிக்கோங்க.
அதே நம்பரையும் கீழே கொடுத்துக்கோங்க. அப்புறம் தெரு பேர், அப்டேட் பண்ண வேண்டிய தெரு பேர், இப்போ புதுசாக என்ன தெரு பேர் மாற்றணுமோ அந்த தெரு பேரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. இதில் தமிழ் கீபோர்டு, நம்பர் கீபோர்டு எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. நீங்களே அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சைடில் கிளிக் பண்ணிங்கனாலும் அதிலே ஓப்பன் ஆகும். இப்போ வந்து ஸ்ட்ரீட், நம்ம தெருவோட நேமை கொடுத்துக்கோங்க. அப்டேட் பண்ண வேண்டிய தெரு, புதுசாக அப்டேட் பண்ண வேண்டிய தெருவை தமிழில் இங்கிலீஷ் டைப் பண்ணுங்கள். அதுவே கீழே தமிழில் மாறும். அப்படி மாறலனா, தப்பாக மாறினா கூட நீங்கள் வந்து திரும்ப தமிழில் கீழே கீபோர்ட் கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தமிழில் எப்படி வேணுமோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் எப்படி வேணுமோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏரியா, உங்கள் ஊரோட பேர், உங்கள் ஊர் பேர் என்னவோ அதையும் இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் சரியாக டைப் பண்ண முடியலன்னா நீங்கள் கூகுள் இன்புட் டூல் அப்படி ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு தமிழில் டைப் பண்ணிவிட்டு இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. அதான் ரொம்ப ஈஸியாகவும் உங்களுக்கு இருக்கும். இதில் உள்ள கீபோர்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கூகுள் இன்புட் டூலை யூஸ் பண்ணி தமிழில் டைப் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஏரியா பேர், எந்த ஊரோ அந்த ஊர் பேரை இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். அதே கீழே தமிழ் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் லேண்ட்மார்க் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதனால் பின்கோடு, ஏரியா பின்கோடை கண்டிப்பாக டைப் பண்ணிக்கோங்க தப்பு இல்லாமல். அப்புறம் ஸ்டேட்டு தமிழ்நாடு அதை சூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட வில்லேஜ் நேம், கிராமத்தோட நேம் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பான், வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கிற. நம்ம ஆல்ரெடி வில்லேஜ் நேம் டைப் பண்ணோம்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்கையும் எல்லாம் கொடுத்தப்பறம் பார்த்திங்கன்னா வில்லேஜ் நேம் தானாலே வரும். உங்கள் பின்கோடை பொறுத்து அந்த ஏரியாவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ன இந்த இப்போ உள்ள அட்ரஸுக்கு என்ன ஐடி ப்ரூஃப் வச்சுருக்கீங்கன்னு கேட்பாங்க. அதாவது நம்ம இப்போ வந்து ஆதார் அப்டேட் பண்ணுறோம், அதுக்கு வந்து அந்த இப்போ நியூவாக அப்டேட் பண்ணுற அட்ரஸ்க்கு வந்து நம்மகிட்ட ஒரு ஐடி ப்ரூஃப் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஆதாராக அப்டேட் பண்ண முடியும். இதுக்கு வந்து உங்களுக்கு இபி பில்லு, கேஸ் பில்லு அந்த மாதிரி நியூ அட்ரஸில் இருந்ததா கூட இதை நீங்கள் ஐடி ப்ரூஃபாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன டாக்குமெண்ட்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, ஸ்கூல் சர்டிஃபிகேட்டாக இருந்தால் கூட, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு இல்லை, ரேஷன் கார்டு, அந்த மாதிரி எந்த டாக்குமெண்ட் இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அட்ரஸ் ப்ரூஃபாக. அப்லோட் பண்ணிவிட்டு கண்டினியூ டு அப்லோட் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து அப்லோட் ஆகிரும். நம்ம இப்போ இந்த என்ன ஐடி ப்ரூஃபோ அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். பிடிஎஃபாவோ இமேஜாவோ ஸ்கேன் பண்ணி வச்சு அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஐடி ப்ரூஃப் அப்லோட் பண்ணுற ஐடி ப்ரூஃப் வந்து நம்ம புதுசாக இப்போ என்ட்ரு பண்ணோம்னா அட்ரஸ் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் அப்லோட் அக்செப்ட் ஆகும், இல்லைனா கேன்சல் ஆகிரும். நம்ம இப்போ கொடுத்த நியூவாக என்ட்ரு பண்ண அட்ரஸும் நம்ம அப்லோட் பண்ணுற ஐடி ப்ரூஃபோட அட்ரஸும் கண்டிப்பாக சேமாக இருக்கணும். அப்படின்னா அதை மட்டும்தான் நம்ம அட்ரஸ் வந்து அப்டேட் ஆகும் ஆதாரில். இல்லை அப்படி எதுவும் தப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ வந்தீங்கன்னா அட்ரஸ்ஸு ப்ரிவியூ கொடுக்கும். 3வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஷோ ஆகும், நம்ம நியூவாக என்ட்ரு பண்ண அட்ரஸ் வந்து ஷோ ஆகும். பக்கத்தில் என்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கோங்க ஷோ ஆகும். இதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எதுவும் தப்பு இருந்தால் சைடில் எடிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இது எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழைய அட்ரஸ் புது அட்ரஸ் எல்லாமே ஷோ ஆகும், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டும் ஷோ ஆகும். இல்லை எதுவும் கரெக்ஷன் இருந்தால் எடிட் கொடுத்துக்கோங்க. அப்படி கரெக்ஷன் இல்லை அப்படின்னா இல்லை கீழே செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு பேமெண்ட் ஓகேவான்னு கேட்கும். 50 rupees பே பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஓகேனா கிளிக் கொடுங்க. செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ ஹியர் பை அப்படிங்கிற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பேமெண்ட் டூலை யூஸ் பண்ணுறீங்க, அதாவது ராசர் பேவா, பேயூ பிஸ்ஸா அந்த மாதிரி எந்த பேமெண்ட் அதை யூஸ் பண்ணுறீங்க கேட்கும். நீங்கள் எதனாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.
மேக் பேமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பேமெண்ட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங்கு, வாலெட்டு அந்த மாதிரி என்னென்ன இது இருக்குதுன்னு போட்டிருப்பாங்க. யூபிஐ பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது. வாட்ஸ்அப் பேமெண்ட் மூலிமாவும் நீங்கள் இப்போ வந்து பே பண்ணிக்கலாம். இதில் வந்து மேக்ஸிமம் யூபிஐ கியூஆர் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் எதுவும் எக்ஸ்ட்ரா போகாது. அதனால் யூபிஐயில் கார்டு பேமெண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு இருந்துச்சுன்னா டெபிட் கார்டை போட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கார்டு இருந்தால் கார்டு டீட்டெயில் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. நேமு, கார்டு நம்பரு, எக்ஸ்பைரி டேட்டு, சிவி நம்பர் எல்லாம் எடுத்துகிட்டு ஐ அக்ரி கொடுத்து ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிங்கன்னா பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடும். இல்லைனா நீங்கள் யூபிஐ மூலிமா கொடுத்தீங்கன்னா கியூஆர் கோடு காமிக்கும். அதன் மூலிமா நீங்கள் ஸ்கேன் பண்ணி கூட பே பண்ணிக்கலாம். பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடும். இதில் என்ன பேமெண்ட்னாலும் உங்களுக்கு என்ன பேமெண்ட் அவைலபிளாக இருக்கோ, நெட் பேங்கிங் இருந்தால் கூட நெட் பேங்கிங் போட்டு பண்ணிக்கலாம். என்ன பேமெண்ட் அவைலபிளாக இருக்கோ அந்த பேமெண்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டு மாதிரி டவுன்லோட் ஆகும். நமக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பு. இதில் வந்து நம்ம ஆதார் நம்பரு, பேமெண்ட் டேட்டு எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம எப்படி நம்ம அப்லோட் பண்ணதா ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கேன். அதை பார்த்து நம்ம அப்டேட் பண்ண ஆதார் வந்து என்ன அட்ரஸ் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இப்போ இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சர் யூஸ் ஆகும். இதுதான் நம்ம அட்ரஸ் வந்து ஆன்லைன்லேயே அப்டேட் பண்ணுற ப்ராசஸ். இதில் எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ.